வணக்கம். ஜெய்ஹிந்த். மந்திரங்கள் என்றாலே அதிக பலன் கொடுக்கும். இந்த மந்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம சாதாரணமாக இருக்கிற தெய்வங்கள் பேரை எப்பொழுதும் உச்சரிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் கலியுகத்தில் எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி மாரியம்மா, காளியாத்தா, துர்க்கையம்மா, இப்படி கருப்பசாமி, மதுரை வீரன், நடராஜன், நாராயணன், இப்படி எல்லா கடவுள்களுடைய பெயர்களையும் நம்ம வச்சாங்க. கோவிந்தன், இந்த மாதிரி. அப்போ அந்த பெயர்களை உச்சரிக்கும் பொழுது அந்த கடவுளுடைய அந்த சக்தி, அதாவது மந்திரம், நம்ம பேர் எப்போதுமே சக்தி உள்ளதாக பார்த்து தான் வைப்போம். அதுவும் கடவுள்கள் பேர்னா அதிக சக்தி உடையதாக இருக்கும். அப்போ இந்த வரலாறு இந்த இதெல்லாம் இருக்கும். அந்த பேரை உச்சரிக்க அந்த பலன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இதுக்கு நமக்கு தெரியாமலே. இப்போ சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் நம சிவாய, ஓம் முருகா, ஓம் நாமோ நாராயணா, இப்படி தினமும் நீங்கள் கூறி வந்தாலே உங்களுக்கு மந்திரன் கூறிய பலன் எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியலாட்டி கூட தெரிஞ்சதை சொல்லுங்கள். அந்த இதுக்கு ஆமாம், அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே மந்திரம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இந்த காயத்ரி மந்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட வரலாறையும் பார்க்க போகிறீங்க. இந்த காயத்ரி மந்திரம் அதாவது மந்திரத்திற்கெல்லாம் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரம் உச்சரித்தாலே அவ்வளவு பலன் கிடைக்கும். இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வணக்கம். ஓம் பூர் புவர் ஸ்வக என துவங்கும் காயத்ரி மந்திரத்தை அறியாதவர்கள் குறைவு. ஆவணி அவிட்டத்துக்கு மறுநாள் பிராமணர்கள் காயத்ரி ஜபம் செய்வர். இதை மற்றவர்கள் கேட்டு பலன் பெறுவர். காயத்ரி மந்திரத்தை எல்லோருமே சொல்லலாம் என்பவர்களும் உண்டு. ஓம் பூர் புவஸ்வக தஸ்தவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ நக பிரச்சோதயாத் என்ற எளிய மந்திரம் இது. வால்மீகி ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள் உள்ளன. இதில் 1000 ஸ்லோகங்களுக்கு ஒரு எழுத்தை தேர்ந்தெடுத்து 24 எழுத்துக்களில் இந்த மந்திரம் வடிவமைக்கப்பட்டதாக ஒரு கருத்து உண்டு. இந்த மந்திரத்தை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வாமித்திரர். சமஸ்கிருதத்தில் இதை உச்சரிக்க முடியாதவர்கள், யார் நம் அறிவாகிய ஒளிச்சுடரை தூண்டுகிறாரோ அந்த ஒளிக்கடவுளை நான் வணங்குகிறேன் என்று சொன்னால் போதும். காயத்ரியின் அர்த்தம் இதுதான். இந்த பொருளை சொல்வதன் மூலம் மனோபலம் அதிகரிக்கும், வளமான வாழ்வு அமையும்.